அன்பு கண் கொண்டு பார்க்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் யூ அண்ட் மீ சார்பாக அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். ஒரு ஊரில் லாஃபிங் புத்தான்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் தன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றியும் கவலை இல்லாமல், நம்ம சொல்கிற மாதிரி மற்றவங்க யாருமே இல்லை அப்படின்ற எண்ணமும் இல்லாமல் எப்பயும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இவரை பார்க்குற எல்லாரும், என்னடா இவர் எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இவர் பைத்தியக்காரரு அப்படின்னு ஒரு சில பேரும், இன்னும் சில பேர் எப்பா இவர் பெரிய குரு அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த லாஃபிங் புத்தரை நோக்கி 3 பேர் வந்தாங்களாம். முதல் நபர் என்ன சொன்னாராம், சாமி நான் என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் என்னுடைய பயத்தை மட்டும் என்னை விட்டு போக்கவே முடியல, அதனால் என்னால் எந்த விஷயத்திலையும் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். புத்தரும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தாராம். ரெண்டாவது நபர் வந்தாராம். ரெண்டாவது நபர் என்ன சொன்னாராம், நானும் என்னென்னமோ பண்ணுறேன், என்னென்னமோ செய்கிறேன், எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு எல்லாமே கிடைக்குது, எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு கேட்டாராம். மூணாவது நபர் புத்தரை பார்த்து சொன்னாராம், நாளைக்கு என்ன நடந்துருமோ, இல்லை இன்னும் 2 நாள் கழித்து எனக்கு என்ன நடந்துருமோ அப்படின்னு ஒரே பதட்டமாகவே இருக்குது, இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொன்னாராம். இந்த 3 பேர் சொன்னதை லாஃபிங் புத்தர் கேட்டுட்டு அந்த 3 பேரையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கதையை சொன்னார். ஒரு ஒத்தையடி பாதை இருக்குது. அந்த ஒத்தையடி பாதையில் இந்த பக்கம் ஒரு நபரும் இந்த பக்கம் ஒரு நபரும் நடுவில் ஒரு நபரும் நீங்கள் 3 பேருமே இருக்கிறீங்க, எப்படி அந்த பாதையை கடந்து போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அந்த முதல்ல பயமாக இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நபர் என்ன பண்ணாராம், சாமி என்னாலலாம் போக முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, நான் அங்கேயே உக்காந்துருவேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவதா நபர் இருக்கார்ல, எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் எல்லா விஷயமும் கிடைக்குது, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அவர் என்ன சொன்னார், நான் அதே வழியில் அப்படியே நடப்பேன் அப்படின்னு சொன்னார். மூணாவதாக ஒரு நபர் இருந்தார் பார்த்தீங்களா, நாளைக்கு என்ன ஆகிடுமோ, அடுத்த நாள் என்ன ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயமாக இருந்துன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாரு, சாமி நான் இந்த பக்கமும் போக மாட்டேன், அந்த பக்கமும் போக மாட்டேன், நான் அவரை மாதிரி அப்படியே உக்காந்துருவேன் அப்படின்னு சொன்னார். இப்படி அந்த 3 பேரும் அந்த பாதையை கடக்கிறதுல 3 விஷயமா சொன்னாங்களாம். புத்தர் உடனே என்ன சொன்னாராம், அதே விஷயத்த அங்கே இருக்கிற ஒரு அன்புன்னு ஒரு குழந்தைய கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி ஒரு தடம் இருக்குது, அது ஒத்தையடி பாதை, இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் நடுவில் ஒருத்தர் நீனும் இருக்க, அப்போ எப்படி அந்த பாதையை கடப்ப அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த 3 பேரும், அவன் சின்ன குழந்தை, அவன்கிட்ட போய் கேட்குறீங்க, அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு லாஃபிங் புத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த சின்ன பையன் என்ன சொன்னான்னா, இந்த பக்கம் நிற்கிற நபர்கிட்ட போயிட்டு நீங்கள் அப்படியே இறங்கி நேராக இந்த பக்கம் போங்க அப்படின்னாராம். அப்புறம் நடுவில் இருக்கிறவர்கிட்ட நீங்கள் அந்த பக்கம் இறங்கி அப்படியே போங்க அப்படின்னு சொன்னாராம். இந்த லெஃப்டில் இருக்கிறவர்கிட்ட போயிட்டு நீங்கள் அப்படியே நேராக நடங்க அப்படின்னு சொன்னாராம். சொல்லிவிட்டு 3 பேருமே நடந்துட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொன்னதை புத்தர் அவங்கக்கிட்ட சொன்னாராம். என்ன சாமி இது, நீங்கள் ஒத்தையடி பாதை, நீங்கள் 3 பேரும் ஒரே பாதையில் இருக்கோம், நீங்கள் போகணும்னு சொன்னீங்க, ஆனால் அந்த குழந்தை எல்லாரையும் ஒரு பாதையில் அனுப்பிச்சிருச்சு, என்ன சாமி நீங்கள் போங்க சாமி அப்படின்னு சொல்லி லாஃபிங் புத்தரை பார்த்து சிரிச்சாங்களாம். அப்போ லாஃபிங் புத்தர் என்ன பண்ணாராம், அவங்கள பார்த்து சொன்னாராம், நீங்கள் அந்த ஒத்தையடி பாதையை மட்டும்தான் பார்த்தீங்க, ஆனால் அந்த குழந்தை உங்கள் 3 பேரை வச்சு ஒரு தனி பாதையை க்ரியேட் பண்ணி அதுவும் ஒரு பாதையில் போச்சு, அப்போ அந்த ஒத்தையடி பாதை 4 பாதையாக மாறிச்சு, இதுதான் குழந்தையோடைய மனசு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கும் நாங்கள் சொன்ன பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு லாஃபிங் புத்தர் சொன்னாராம், ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் பயம் அப்படின்றது இருக்கக்கூடாது, அடுத்த நாளுக்கான கவலை அப்படின்றதும் இருக்கக்கூடாது, அவனுக்கு முக்கியமாக ஈகோ அப்படின்றதும் இருக்கக்கூடாது, அதை விட ரொம்ப முக்கியமாக அடுத்தவங்களை பார்த்து பொறாமையும் படக்கூடாது.
இந்த 4 விஷயமும் அவன்கிட்ட இருந்தது அப்படின்னா, அவன் மற்றவங்களுடைய பாதையில் குறுக்கிடவும் மாட்டான், அவனுடைய பாதையில் எந்த தடுங்களும் வராது அப்படின்னு சொன்னார். இதோட கதை முடியுது. நம்மளுடைய பாதை நம்மளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அந்த பாதைக்கு நடுவில் 1000 தடங்கல்கள் வந்தாலும் ஒரே விஷயத்தை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க, பாதையை உருவாக்க போகிறது நீங்கள் தான். அதனால் நம்ம பாதையை அன்பு பாதையாக அழகாக உருவாக்கலாமா? பா